கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இங்கே யோவான் அழகாக எழுதுகிறார். இந்த மிக முக்கியமான ஒரு கருத்து இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. என்னென்னா, நம்பிக்கை விசுவாசம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார். நல்லா கவனித்து பாருங்கள். கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்தை நாம் கேட்டோம்னா, இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிற போது அது சரியானதா அப்படின்னு முதல் யோசிக்கணும். இது ஆண்டவருக்கு ஏற்றதா அப்படின்னு சொல்லி நாம் அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா கடவுள் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ஆழ்ந்த சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அப்போ அவருடைய சித்தத்தின்படி, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதின்படி, அவருடைய கட்டளையின்படி, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கண்டிஷன், அவர் என்ன கண்டிஷன் போட்டிருக்காரோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு, அந்த கட்டளைக்கு உட்பட்டு நாம் எதையாகிலும் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டோன்னு வைங்களேன், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அப்படி கேட்குறப்போ, நாம் வேண்டுதல் செய்கிறப்போ நம்முடைய வேண்டுதல்களை அவர் செவி கொடுத்து கேட்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கை. எப்போ? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோம். கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்கிறோன்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பாக நிறைவேறாது. எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது மானுஷிகமாக மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில மனிதர்களை திருப்திப்படுத்தி, ஒரு சில மனிதர்களை ஏமாறச் செய்து, ஒரு சில மக்களை ஏமாற்றி இப்படியெல்லாம் செய்கிறோன்னு வைங்களேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு சித்தமான காரியம் அல்ல, அது நிறைவேறாது. ரெண்டாவது, ஒரு சில கொள்ளையடிக்க போகிறோன்னு வச்சுங்களேன், அல்லது பொய் பேசி ஒருத்தரை ஏமாற்ற போகிறோன்னு வச்சுங்களேன், அல்லது வேறொருத்தருடைய பொருளையோ வேறொருத்தருடைய பதவியோ அபகரிக்க போகிறோன்னு வச்சு, இதெல்லாம் ஆண்டவருக்கு சித்தமானது அல்ல. இதை குறித்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனோம்னா அவர் அதை கேட்கவே மாட்டார். நம்முடைய ஜெபமானது, நம்முடைய வேண்டுதலானது முதலாவது ஆண்டவருடைய கட்டளைக்குட்பட்டதாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம கேட்குற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆண்டவரோட சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு அல்லது அமர்ந்து அவரோட சமூகத்தில் நாம் கேட்குறப்போ, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய கட்டளைக்குட்பட்டு கேட்குறப்போ அதை அவர் செவி கொடுத்து கேட்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கை. செவி கொடுத்து கேட்குறாருன்னு நம்ம நினச்சிக்கலாம், நம்பிக்கை வச்சிடலாம். கண்டிப்பாக இதை அவர் கேட்குறாரு அப்படி. அடுத்தது சொல்கிறாரு, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருந்தோம். அப்போ நாம் கேட்டதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செவி கொடுத்திருக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாகவே அந்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறார். அந்த வேண்டுதல் கேட்கப்படும் என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, அந்த வேண்டுதலின்படி உங்களுக்கு நிறைவேறும் என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறார். அன்பானவர்களே, அப்போ நம்முடைய வேண்டுதல், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு உட்பட்டதாக இருக்கு. சரி, என்னுடைய மகன் சரியாக தான் கேட்குறான், என்னுடைய மகள் சரியாக தான் கேட்குறா, இதில் எந்த விதமான பாதிப்போ, எந்த விதமான ஏமாற்றமோ, எந்த விதமான பொய்யோ, எந்த விதமான பிறட்டோ கிடையாது, இதனால் யாரும் பாதிக்கப்படலை, உண்மையாக கடவுளுக்கு பயந்து இது நிறைவேறக்கூடிய காரியத்தை தான் அவன் கேட்குறான், அப்போ நாம் அதை அவனுக்கு செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்பட்டு நமக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். அன்பானவர்களே, நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, கடவுள் மீது முழுமையாய் நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறவர்கள் நாம். அப்படி இருக்கிறப்போ நமக்குன்னு ஒரு சில சட்டதிட்டங்களை கடவுள் எழுதி வச்சிருக்கிறார். அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு கேட்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லைங்க,
ஒரு ஊழியத்துக்கு போகிறோம். அந்த ஊழியத்தில் நம்ம போய் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நம்ம கர்த்தருடைய வசனத்தை அங்கே போதிக்கணும். அப்படி இல்லைன்னா, நான் போய் பிசாசை விரட்டுறேன், நான் போய் வியாதியை சுகமாக்குறேன், நான் போய் உங்களை லட்சாதிபதி ஆக்குறேன்னு பொய்யான காரியத்தை சொல்லிட்டு நம்ம போனோன்னு வச்சுங்களேன், நிச்சயமாகவே நாங்கள் அங்கே அசிங்கப்படக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர் அதை தான் பண்ணுறாங்க. ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவர் நம்மை கொண்டு எந்த விதத்தில் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், ஆண்டவர் எப்படிப்பட்ட தொழிலை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த தொழிலில் நம்ம எப்படிப்பட்ட கடுமையாக உழைக்கிறோமா, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விஷயத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, இந்த வியாபாரத்தை, இந்த தொழிலை நான் எப்படி செய்யட்டும்னு ஆண்டவரோட சமூகத்தில் கேட்குறப்ப அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மை கொண்டே வழி நடத்துவார். நம்முடைய எண்ணங்களை நமக்குள்ளே குடியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வழி நடத்துவார். அன்பானவர்களே, இப்படி அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அவருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா வேத வசனங்களை நம்ம தவறாமல் வாசிக்கணும், வேத புத்தகங்களை நம்ம வாசிக்கணும், அனுதினமும் வேத புஸ்தகத்திற்கு உண்டான காரியங்களை நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்துகிறாரு, எந்த வழியில் நம்ம நடந்து போய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அன்பானவர்களே, நாம் அதன்படி நடக்கிறப்போ, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறப்போ நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுதல்களுக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். ஒரு நம்பிக்கை. அப்போ நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தாவே அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு கூட இருக்கணும். அதை நிறைவேற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய சுத்தம் இன்னதென்று அறிந்து, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய ஜெபங்களை கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிக்கிற போது நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும், நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். அப்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காகவும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய வேண்டுதல்களும் எங்களுடைய ஜெபமும் உம்முடைய சித்தத்தின்படி இருந்து, ஆண்டவரே, நீர் அதை செவி கொடுத்து கேட்கிறதாகவும் இருந்து அதை நிறைவேற்றுகிறதாகவும் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய வசனத்தை நாங்கள் வாசித்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உமது வசனமும் உம்முடைய கிருபையும் உமது ஆவியானவரும் எங்களை வழி நடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.